வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு சாவுதாமாலியை பற்றி தெரியுமா? பெரிய பாண்டுரங்க பக்தர். பாண்டுரங்கன் மேல நிறைய அபங்கங்கள் ஏற்றி பாடியிருக்காரு. அவர் எல்லாரும் சந்த் சாவுதாமாலி அப்படின்னு தான் கூடுவாங்க. பாண்டுரங்க பக்தர், பாண்டுரங்க அபங்கங்கள் எழுதியிருக்கார், நிறைய பாடியிருக்கார், நூற்றுக்கணக்கான அபங்கங்கள். அவர் இருந்தது எங்கன்னா பண்டரிபுரத்திலேருந்து கொஞ்சம் தொலைவில் இருந்த ஒரு கிராமத்தில். பண்டரிபுரத்துக்கு ரொம்ப அருகாமையில் இருந்தாலும் அவருக்கு இந்த பண்டரிபுரம் போகணும், அந்த கோவிலில் போய் பாண்டுரங்கனை தரிசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. அவர் ஒரு நந்தவனத்தை நிர்மாணிச்சுட்டு இருந்தார். அந்த நந்தவனத்தில் இருக்கிற செடிகள், அந்த செடிகளில் பூக்கிற மலர்கள், இதையே அவர் பாண்டுரங்கனா பார்த்தார், உருவகப்படுத்தினார். நந்தவனத்தை பேஸ் பண்ணி தான் அவருடைய அபங்கங்கள் நிறைய இருக்கு. பாண்டுரங்கன் எப்படின்னா எப்பவுமே பக்தர்களை சோதிப்பான். சோதிக்கிறது எதுக்காக? அவங்களுடைய அந்த பக்தியுடைய பெருமை உலகுக்கு தெரியணும், எடுத்து காட்டணும், அதுக்காகத்தான். சில பக்தர்கள், நேர்முக பக்தர்கள், அவர்களுக்கு தரிசனமே கொடுத்துருக்கான். இந்த நாமதேவர், ஞானேஸ்வர். இந்த நாமதேவர், ஞானேஸ்வர்லாம் எப்படின்னா தினம் பண்டரிபுரம் போய் பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணுவாங்க கோவிலில். அவங்க அந்த பாண்டுரங்க விக்கிரகம் பக்கத்தில் போகும்போதே அந்த துளசியோட நறுமணம், துளசி மாலை போட்டிருப்பாங்கல்ல, அதோட நறுமணம், அந்த சுகந்தம் அவங்களை தாக்கும். அதுலேயே அவங்க பாண்டுரங்கனை உணர்வாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு பாண்டுரங்கன் இந்த ஞானேஸ்வர், நாமதேவர் இவங்க முன்னாடி தோண்டி, கொஞ்ச நாளைக்கு நான் இந்த கோயிலில் இருக்க மாட்டேன், ஒரு பக்தரை பார்க்க போகிறேன், அதனால என்ன நீங்கள் இங்கே தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அடுத்து நான் நாமதேவரும் ஞானேஸ்வரும் கோவிலுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு அந்த துளசி மாலையோட சுகந்தம் கிடைக்கல, தெரியல. அது மட்டும் இல்லை, விக்கிரகத்தை பார்க்குறாங்க, அது விக்கிரகமாக தெரியல, வெறும் சிலையாக தான் தெரியுது, பாண்டுரங்க சிலையாக தான் தெரியுது. உடனே அவங்களுக்கு புரியுது, ஆஹா பாண்டுரங்கன் கிளம்பிட்டார், சொன்ன மாதிரியே கிளம்பிட்டார். ஆனால் பாண்டுரங்கனை பார்க்காம அவங்களால இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதனால என்ன பண்ணுறாங்க, அவங்களும் பாண்டுரங்கன் பின்னாலேயே போகிறாங்க. இது பாண்டுரங்கனுக்கு தெரியுது, பின்னாடி நாமதேவரும் ஞானேஸ்வரும் துரத்திட்டு வராங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். பாண்டுரங்கன் போகும்போது சாவுதாமாலி அவருடைய தோட்டத்தில் உட்காந்து அவன் பாடிட்டு இருக்கிறத அவர் காலில் விழுறது, அப்படியே மெய்மறந்து போயிடுறாரு. ஏன்னா அவ்வளோ அருமையா இருக்கு பாட்டு. அங்கேயே முடிவு பண்றாரு, ஒரு நாடகம் நடத்தணும்னு. அந்த நாடகம் எதுக்கு? சாவுதாமாலியோட பெருமையை உலகத்துக்கு காட்டுறதுக்கு நாடகம் நடத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. நேரம் சாவுதாமாலியோட அந்த நந்தவனத்துக்கு போறாரு. பாண்டுரங்க ஸ்மரணையாவே எப்பவும் இருக்கிறவனுக்கு பாண்டுரங்கன் அடையாளம் தெரியாம இருக்குமா? சாவுதாமாலிக்கு பாண்டுரங்கனை பார்த்த உடனே அப்படியே உணர்ச்சி பேசப்படுறார். பாண்டுரங்கா, நீ ஏன் குடிலுக்கு வந்துட்டியா? நீ ஏன் என் நந்தவனத்துக்கு வந்துட்டியா? வா 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 அப்படின்னு சொல்லிட்டு சாஷ்டாகமாக காலைல விடுறாரு. அப்போ பாண்டுரங்க அந்த ட்ராமா நடிக்கணுமே. உடனே என்ன பண்ணுறது பாரு, இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, என்னை ஒரு 2 திருடங்க துரத்திட்டு வராங்க, அவங்க கிட்டேருந்து நீ என்னை காப்பாற்றணும், நான் இப்போ அர்ஜென்ட்டாக எங்கேயாவது ஒழிஞ்சுக்கணும், எனக்கு ஏதாவது இடம் சொல்லணுன்னு சாவுதாமாலி சொல்றாரு, என்னுடைய குடில் இருக்கு, ஏதோ அந்த குடிலில் போய் ஒழிஞ்சுங்கன்னு. என்ன நீ குடிலெல்லாம் ஒழிஞ்சுட்டா உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, அதெல்லாம் வேண்டாம், என்ன வேற இடம் சொல்லணும்னு சாவுதாமாலி யோசிக்கிறேன். அதோ அந்த மரம் இருக்கு பாருங்க, அது பெரிய மரம், அந்த மரம் பின்னாடி போய் ஒழிஞ்சுங்க, கண்டுபிடிக்க முடியாதுன்னா நீ வேற, அவங்க எமக்காத பசங்க, அந்த மரத்துக்கு முன்னாடி தான் நான் ஒழிஞ்சுட்டு இருந்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, நீ வேற ஏதாவது இடம் சொல்லு, நல்ல இடம் சொல்லு, சீக்கிரம் சீக்கிரம் அப்படிங்கிறார். உடனே சாவுதாமாலி ஒரு கணம் யோசிக்கிறார். அடுத்த கணம் கீழேந்து இருக்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்து தன்னுடைய நெஞ்சை கீறிக்கிறார். நெஞ்சை கீறி, பாண்டுரங்கா எப்போ நீ இங்கதான் குடியிருக்க, வா இப்போ நீ இங்கேயே ஒழிஞ்சுக்கோன்னு. பாண்டுரங்கனும் என்ன பண்றாரு, மாய ரூபத்தில் சாவுதாமாலியோட நெஞ்சுக்குள்ள போய் ஒழிஞ்சிட்டுறாரு. ஆனால் ரத்தம் உதிர்றது. அவங்க கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றது? இது அவங்களுக்கு அது தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக சாவுதாமாலி என்ன பண்றாரு, அங்க இருந்து ஒரு பெரிய போர்வை, அந்த போர்வையை எடுத்து தன்னுடைய உடம்போட அந்த மேல் பகுதியை முழுக்க மூடிக்கிறார். நாமதேவரும் ஞானேஸ்வரும் வராங்க. அவங்கள பார்த்த உடனே இந்த சாவுதாமாலிக்கு திருடனா தெரியல. ஏன்னா அவங்க முகத்தில் ஒரு தெய்வீக கலை. இவங்களா திருடன்? இவங்களா நம்ம விட்டல துரத்திட்டு வராங்க, இருக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நாமதேவருக்கும் ஞானேஸ்வருக்கும் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ். அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா, அந்த சாவுதாமாலி பக்கத்தில் வரும்போது அவங்க அந்த கோவிலில் அனுபவிப்பாங்களே அந்த துளசி மாலையோட அந்த சுகந்தம், அது நல்லா அவங்களுக்கு தெரியறது. சாவுதாமாலிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி போனான்னா அந்த சுகந்தம் போயிடுறது. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடான்னு. அப்போதான் அந்த ஞானேஸ்வர் அவர் சாவுதாமாலியோட உடம்புலேருந்து உதிரம் வெளிப்பட்டு அந்த உதிரத்தோட கரை, அந்த போத்திட்டு இருக்காரு, அந்த கரை போர்வையில் தெரியறத பார்க்குறாரு. நாமதேவர்கிட்டயே அதை காட்டுறாரு. 2 பேரும் பதட்டப்படுறாங்க. உதிரம் வருதுன்னா ஒருவேளை இவர் விட்டலன், இது என்ன சாவுதாமாலி யாருன்னு அவங்களுக்கு தெரியாது.
ஒருவேளை விட்டலனுக்கு ஏதாவது ஆபத்து கிரியேட் பண்ணிட்டாரா, ஏதாவது ஆபத்து கிரியேட் பண்ணி அதை மறைக்கிறதுக்காக ஏதாவது பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு சாதாமாலிக்கிட்டே சொல்றாங்க. என்னப்பா விட்டலன் என்ன பண்ணின அப்படின்னு ஒன்று சாதாமாலி பதட்டப்படுறாங்க. ஐயோ என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க, நான் போய் விட்டலனுக்கு தீங்கு நினைப்பேனா, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்ததோ அதை சொல்றாரு. விட்டலன் வந்தாரு, நான் எங்கேயாவது ஒழிஞ்சுக்கணும் சொன்னாரு, வேற இடம் தெரியல, அதனாலதான் என்னுடைய நெஞ்சுக்குள்ளேயே ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொன்ன உடனே நாமதேவருக்கும் ஞானேஸ்வருக்கும் நம்ப முடியல. நிஜமாவா சொல்றீங்கன்னு ஒன்ன விட்டலன் அவருடைய நெஞ்சிலிருந்து வெளியில வர, பாண்டுரங்கன் வெளியில வந்து குதிச்ச உடனே சாதாமாலியோட உடம்புல ஏற்பட்டிருந்த அந்த காயம், அந்த நெஞ்சில ஏற்பட்டிருந்த அந்த காயம் மறைஞ்சு போயிடுறது. நாமதேவருக்கும் ஞானேஸ்வருக்கும் அப்படி ஒரு ஆச்சரியம், இப்பேற்பட்ட பக்தியா, நெஞ்ச கிழிச்சு அதுக்குள்ள வந்து விட்டலனையே குடி வைக்கிறதுனா எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சாதாமாலியோட காலில் வராங்க. அப்போதான் அவங்க யாருன்னு சாதாமாலிக்கு தெரியுது, நாமதேவர் ஞானேஸ்வரன். அந்த பேரை கேட்டோன்னு இவர் ஆடி போயிடுறார். நீங்க போய் என் காலில் விழுறதா, நீங்க எப்பேற்பட்ட மகான்கள், நீங்க என் காலில் விழலாமா சொல்லிட்டு இவர் அவர் காலில் விழுறார். பாண்டுரங்கன் சிரிக்கிறார். சாதாரண சாதாமாலி அவர் பாட்டுக்கு ஒரு கிராமத்தில் அவங்க பாடிட்டு இருந்தார். அவருடைய புகழ் உலகத்துக்கே தெரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த நாடகம். இந்த நாடகத்துக்கு அப்புறம் சாதாமாலியோட புகழ் உலகத்துக்கே தெரிஞ்சது. அவருடைய அபங்கங்கள்லாம் இன்னமும் பாடிட்டு இருக்காங்க. அவருடைய அபங்கங்கள்ல இன்னொரு முக்கியமான விஷயம்னா அது எல்லாமே சாதாரண வார்த்தைகள், சிம்பிள் வார்த்தைகள்ல வந்திருக்குமா. சிம்பிள் வார்த்தைகள் இருக்கிறதுனால ஜனங்களுக்கு சுலபமா புரிஞ்சுதான் விரும்பினாங்களாம். ஆக பாண்டுரங்க பக்தர்கள் எப்பவுமே சோதிக்கப்படுவார்கள். எதுக்காக சோதிக்கப்படுவார்கள்? அவர்களுடைய பக்தி, அந்த லெவல் ஆஃப் பக்தி அது உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக. இது போல இன்னும் நிறைய பாண்டுரங்க பக்தர்கள் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே கோதாபாய் அந்த படகு சவாரியை பத்தி ஒரு எபிசோட்ல பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய பாண்டுரங்க பக்தர்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி கொஞ்சம் கொஞ்சமா சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பார்ப்போம். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்க SL நானும். வணக்கம்.